ஃபத்ஹு ஐயமும் தெளிவும் எனும் நிகழ்ச்சி தொடரின் 3வது நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி தொடரினூடாக உங்களோடு நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்கள் 10 ஆகும். முதலாவதாக, வேண்டுமென்றே ஏதேனும் ஒன்று உடலில் திறந்திருக்கும் துவாரங்களில் ஏதேனும் ஒன்றின் வழியாக உட்புறத்திற்குள் சென்று விடுவது. அது மிக குறைவாக இருப்பினும் சரியே. இரண்டாவதாக, வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது, அதிலிருந்து எதுவும் உட்புறத்திற்குள் திரும்பிச் செல்லாதிருப்பதிலும் சரியே. மூன்றாவதாக, வேண்டுமென்றே உடலுறவு கொள்வது, அதனால் இந்திரியம் வெளியாகாதிருப்பினும் சரியே. நான்காவது, வேண்டுமென்றே இந்திரியத்தை வெளியாக்குவது, உடலுறவு கொள்ளாமல் வெறுமனே தொடுதல், கட்டியணைத்தல், திரையின்றி முத்தம் கொடுத்தல் ஆகியவற்றின் மூலம் வெளியாகியிருப்பினும் சரியே. ஐந்தாவதாக, பைத்தியம் ஏற்படுவது, சிறிது நேரம் ஏற்பட்டாலும் சரியே. ஆறாவதாக, ஃபஜ்ரில் இருந்து சூரியன் மறையும் வரை மயக்கமாக இருப்பது. ஏழாவதாக, சூரியன் மறைந்து உறுதியாகும் முன் அல்லது தெளிவாக தெரியாத பட்சத்தில் மறைந்ததாக மிகுதியான எண்ணம் ஏற்படுவதற்கு முன் நோன்பை திறந்து விடுவது. எட்டாவதாக, மதமாற்றம் ஏற்படுதல், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒன்பதாவது, ஹைல் நிஃப்ஸை ஏற்படுதல். பத்தாவது, ஒரு கருத்தின்படி ஈரத்துடன் குழந்தை பெற்றெடுப்பது. நான் இன்றைய தினம் நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்கள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்னும் நோன்பு சம்பந்தமான பல பாடங்கள் நடைபெற இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆமினா சலீம். வஸ்ஸலாம்.